இப்போ நம்ம ரூட் கிரியேட் சேனல்ல குபேரா திரைவம்சம் நம்ம பார்க்க போறோம். ஒரு கோடீஸ்வரன் எப்படி குப்பைக்காரனா ஆகிறான், ஒரு குப்பைக்காரன் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறான்ற கதை. ஸோ இதில் கதாபாத்திரங்கள்னு பார்த்தாக்கா நாகார்ஜுனா சார், ராஷ்மிகா மந்தினா, அது மட்டும் இல்லாமல் புது வில்லன்ஸ், தெலுங்கு ஆக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ இந்த கதையோடைய அம்சம் பார்த்தா பெரிய ஒரு $1,000,000 ஒரு கோடீஸ்வரர். அவர் வந்து எல்லா துறையிலும் வெற்றி பெற்ற, எல்லா துறையிலுமே ஒரு சக்ஸஸ் மேனாக இருக்காரு. ஆனால் இந்த ஆயிலில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஸோ மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் அந்த பணம் போய் சேருது. யார் மூலியமானாக்கா நாகார்ஜுனா மூலியமாக போகுது. ஸோ ஒவ்வொரு கதையை டைரக்டரு அங்கங்கே நகர்ந்துட்டார். ஓகேங்களா? ஸோ கதையை சொல்ல வராரு, சொல்லிட்டே வராரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் புரியுது. செகண்ட் ஹாஃப் வராப்புல திருப்பதியில பிச்சை எடுத்தவர் தனுஷ் மும்பைக்கு ஓடி வர்றாரு. புரியுங்களா? சுத்தி மும்பையை தான் சுத்தின்னு இருக்காரு. ட்ராக் பண்றாங்க, ராஷ்மிகா மந்தனாவுக்கு ட்ராக் பண்றாங்க. ஸோ ட்ராக் பண்ணி கதையை அப்படியே சுத்த விடுறதான் பாக்குறாங்க. கதையில என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. கடைசியில என்ன சொல்ல வராங்கனாக்கா, பிச்சைக்காரர்களுக்காக ஒரு குபேரா இருக்கான் அப்படின்னு சொல்ல வந்தவரு டக்குன்னு ஒரு கையில தனுஷார் கிட்ட ஒரு கையில ஒரு குழந்தை கொடுத்து, நீ இல்லப்பா குபேர, அந்த குழந்தைப்பா குபேரன்னு சொன்ன உடனே பாக்குற ஆடியன்ஸுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. இது தியேட்டர்ல போய் பாக்குறவங்க 150 ரூபாய்க்கு ஒருத்தான படம் தான். தனுஷாரை பிடிக்கிறவங்களுக்கு போய் பார்க்கலாம். மற்றபடி கதைன்னு ஒன்று பார்த்தா இல்லை, எல்லாம் அரசியல் புருஷனான ஒரு கதை தான். டேய் ஆஃப் பண்ற, அவள் தானே முடிச்சிச்சுடா. ஏன்டா அப்படி